வாப்பா வா. கைராசிக்காரா வாய்ராசிக்காரா, நீ சொல்றதுதான் ஜெயிக்குதுன்னு நினைச்சேன். ஆனா உன்னுடைய செயலும் ஜெயிக்குது. அதில் அப்பர் யூ. நான் உன்னை பாராட்டுறேன். அதெல்லாம் எதுக்கு இப்போ? கமான் டேக் யுவர் ஹானரபிள் சீட் யோ. எப்பவாவது உண்மையை சொல்லு. நீ யாரு, எந்த ஊர்? நான் ஒரு பர்மா தமிழங்க. ஓஹோ, அப்பா அகதிகள் லிஸ்டா? வெளிநாட்டுக்காரங்க கேட்டிருந்தா நான் கவலைப்பட்டுக்க மாட்டேன். தாய்நாட்டுக்கார் நீங்க கேட்டீங்களா, இதெல்லாம் வேதனையா இருக்கு. தட்ஸ் ஆல் ரைட். ஒரு கோட்டீஸ்வரனுடைய மகளை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறியே, உனக்கு என்ன தகுதி இருக்குது? வாட் கெப்பாசிட்டி யூ ஹேவ்? சார், நான் பணத்தை கல்யாணம் பண்ணல சார், உங்க மகளை கல்யாணம் பண்றேன். அதுக்கு ஏழை விட்டு பொண்ணா பார்த்து காதலிச்சிருக்கணும். உங்க பொண்ணு ஒரு பணக்காரனா பார்த்து காதலிச்சிருக்கலாம்ல. அது உலகம் தெரியாத பொண்ணு, ஏதோ தெரியாம. அதைத்தான் சொல்றேன். பெரியவங்க சொன்னாங்களே காதலுக்கு கண்ணு இல்லைன்னு. சார், ஏழை பணக்காரனா காதல் கவனிக்காது சார். பணம் இல்லாம வாழ முடியும்னு நீ நம்புற பாரு, அது பைத்தியக்காரன். பணத்தை மட்டும் நம்பி வாழலாம் நினைக்கிறீங்களே, அது அதை விட பைத்தியக்காரன் சார். பணத்தால பலன் இல்லைன்னு சொல்றியா? நான் அப்படி சொல்ல சார், உழைப்புக்கு மதிப்பு கொடுங்கன்னு சொல்றேன் சார். மனிதன் தான் பணத்தை படைச்சானே தவிர பணம் மனிதனை படைக்கலையே. தம்பி, தத்துவம் சோறு போடாது. என்ன மன்னிச்சுங்க சார், நாய் கூட சோத்துங்க சார். நான் கூட தான் கலப்பு திருமணத்தை ஆதரிக்கிறேன். எது சார் கலப்பு திருமணம்? நீ என்ன குலமோ நாங்க என்ன குலமோ, இந்த கல்யாணம் நடந்தா கலப்பு திருமணம் தானே? ஏன் சார், ஆணும் பெண்ணு கல்யாணம் செய்துக்கிட்டா கலப்பு திருமணமா? இல்ல சார், மனிதனும் மிருகமும் கல்யாணம் செய்துக்கிட்டா தான் கலப்பு திருமணம் ஆகும். ஐயோ, பேச்சு நல்லா இருக்கு, என் செயலும் நல்லா இருக்கும்னு நான் வந்தபோதே நீங்க சொன்னீங்களே. சரி சரி, அதெல்லாம் விடு. இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கணும்னா நான் போடுற கண்டிஷன் படி நீ நடக்கணும். அப்பா, நீங்க அவரை டெஸ்ட் பண்றதா சொல்லி என்னதான் பத்திர செய்றீங்க? அம்மா வரட்டும், இருங்க இருங்க. அம்மா வந்தாலும் சரி, ஆட்டுக்குட்டி வந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். எழுந்துரு, கல்யாணம் கிடையாது. போ. ஐயோ, நில்லுங்க நில்லுங்க. அப்பா அப்பா, உங்க இஷ்டப்படி ஆகட்டும். அப்படியா? என்ன கண்டிஷன்? உட்கார சொல். பாருங்க, இன்னைய தேதியிலிருந்து ஒரு வருஷத்துக்கு சந்திக்கவும் கூடாது, பேசவும் கூடாது. அப்படி இருந்துட்டீங்கன்னா ஒரு வருஷம் மட்டும் உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம். இவ்வளவு தானே? சரின்னு சொல்லிடுங்க. உங்க அப்பனை சர்வ சாதாரணமா நினைக்காது. எங்கேயாவது டபாஞ்சு ஒளிஞ்சிருந்து இவனை சந்திக்கலாம்னு தப்பு கணக்கு போடாத. அப்படி போட்ட உங்க அப்பா பணம் எவ்வளவு செலவானாலும் சரி உள்ள சொல்லுவேன். இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க ரெண்டு பேரும் சேரவே முடியாது. அதுக்காக நாங்க ரெண்டு பேரும் அங்க சந்திச்சோம் யாராவது உங்ககிட்ட வந்து சொன்னா நம்பிடுவீங்களா? சென்ஸ் இல்ல, காமன் சென்ஸ் இல்ல. இங்கேயும் ஏமாத்த முடியாது, அங்கேயும் ஏமாத்த முடியாது. ஐ அம் நாட் ஆர்டினரி மேன். சரிப்பா, நாளையில இருந்து உங்க நிபந்தனைப்படியே நடந்துக்கிறோம். உன் தைரியம் என் முன்னாடியே என் பொன் கைப்பற்றிட்டு முறை. என்ன விஷயம்னு சொல்லி பேசி முடிவு பண்ணிக்கிறாங்க. ஒரு வாட் அபவுட் மை கண்டிஷன்? அதே ஃப்ரம் டுடே, இன்னைய தேதியிலிருந்து, இந்த நிமிஷத்திலிருந்து, நோ, இந்த வினாடியிலிருந்து ஏன் மேன் நிக்கிறேன்? லெஃப்ட் அபவுட் ஹலோ அரே ஹலோ அரே ஹலோ அரே கெட் அவுட். நான் இங்க பேசிட்டு இருக்கேன். அப்பா, உனக்கு ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் போட போறேன். இந்த நிமிஷத்திலிருந்து இந்த விவகாரத்தை பத்தி நீ பேசவே கூடாது. யூ ஆல்சோ கெட் அவுட். வாணி, அவன் அப்படி போறான், நீயும் அப்படி போற. இப்படி போ. இந்த பேங்கர் ராம்தாஸை யாராலையும் ஏமாற்ற முடியாது. யோஸ் யோஸ். வரேன். டிக்ளேர் இந்த சாமான் உள்ள எடுத்து வைப்பா. கான்சி கமிங். என்ன பக்தியா இருந்துங்க. நான் தான் பாதியிலே வந்துட்டேன். ஊர் சுத்தனாய் உடம்பு தாங்காதம்மா. கோலாலம்பூர்ல இருந்து நீங்க ட்ரெயிலர் அனுப்புனீங்க, அது யார் யாரோ அனுபவிக்கிறாங்க. அப்போ ட்ரெயிலர் இந்த ஊர் வந்து சேரலையா? ஆமா, நீங்க அதை அனுப்பியிருக்கவே வேண்டாம். அது எப்படிங்கோ மன்சாவுக்கு ஒண்ணு கேட்டது பிறகு நான் மறுப்பு சொல்ல முடியுமா? என் தம்பியோட வருங்கால மாணவியாச்சே. என்னங்க அப்புறம் பேசாம இருந்துட்டீங்க? என் தம்பி ஏர்போர்ட்ஸ்ல ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு இப்ப சிங்கப்பூர்ல பைலட்டா இருக்கிறான். அவனுக்கும் வனிதாவுக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடலான்னு எங்க வீட்டுக்காரர் அபிப்பிராயப்படுறாரு. என்ன சொல்றீங்க? சொல்றது என்ன? முடிச்சிட வேண்டியதுதான்.
ஹலோ, நான் பஞ்சு பேசுறேன். யாரு? ஃபேன்சியா? இன்னும் டூர் பண்ண ட்ரெய்லர் இங்க வரலீங்க. அப்புறம் 2 நாள்ல வந்துரும். வந்த உடனே எடுத்து கொடுத்து சுந்தர், நம்ம கல்யாணம் உடனே நடந்தாகணும். வேண்டா, நீ இவ்வளவு அவசரப்படுறதுக்கு என்னதான் காரணம்? கோலாலம்பூர்ல இருந்து எங்க அப்பாவுடைய நண்பர் மனைவி வந்திருக்காங்க. எதுக்கு தெரியுமா? அவங்க தம்பிக்கும் எனக்கும் கல்யாணம் முடிக்கிறதுக்கு. என்ன? ஆமா சுந்தர், இத பத்தி எங்க அம்மாவும் அப்பாவும் ஏற்கனவே பேசி முடிவு செஞ்சுட்டாங்க. சனியம் பிடிச்ச மாதிரி அந்த ஃபேன்சி எதுக்காகத்தான் இப்ப வந்து தொலைஞ்சாலும். ஃபேன்சியா? அவ ஏன் இங்க வந்தா? அவளை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? அதாவது நான் பர்மாவில் இருக்கும்போது மலையாவில் இவர் பெரிய டான்சர்னு பத்திரிகைகளை படிச்சிருக்கேன். நீங்க அவளை பார்த்ததே இல்லையா? பார்த்துருப்பேன். அது எங்கேயோ டான்ஸ் பார்த்துருக்கலாம். அது இருக்கட்டும், இந்த கல்யாணம் நடக்காது, நீ வீட்டுக்கு போ. என்னங்க அது? கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிட்டு போகணும், அவ எங்க வீட்டுல தங்கி இருக்கா. நீங்க இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்களே. ஐயோ, உனக்கு இருக்கா அக்கா, எனக்கு இல்லையா? என் வார்த்தை நம்பிக்கை இல்லையா? சத்தியம் மட்டுமா? இந்த கல்யாணம் நடக்காது. என்னை ஏமாத்திட்டு போயிட்டியே. சாந்தி, ஏன் அழுவீங்க? அழலையே. நீங்க அழறத நான் பார்த்தேன் இல்லைங்கிறீங்களே. இல்ல, என்ன விஷயம் என்கிட்ட சொல்லக்கூடாதா? இல்ல, ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க. என்ன மறைக்கிறீங்க? அது என் சொந்த விஷயம், உங்களுக்கு வேண்டாம். நீங்க எதுவா இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்யறேன். என்கிட்ட காட்டுங்க. இல்ல சாந்தி, இது உங்களுக்கு தெரியுமா? ஆமா தெரியும். இவன் என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என் வாழ்க்கையை கெடுத்துட்டு போயிட்டான். இதெல்லாம் உண்மைதானா? நான் உங்ககிட்டயே போய் சொல்ல போறேன். இத பத்தியா உதயமானது? இதை எவனாவது நம்பி காலை வச்சான் க்ளோஸ். ஆண்களை நம்பி கால் வச்சாலும் பெண்களுக்கு அதே கதிதான். என்ன ஒரு மாதிரியா பேசுற? பல மாதிரியா ஒருத்தர் நடந்துக்கிற போது ஒரு மாதிரியா பேசுறதுல தப்பு இல்லை. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்க ஊர் பர்மா சொன்னீங்கல்ல? ஆமா. நீங்க கோலாலம்பூருக்கு போனதுண்டா? போயிருக்கேன். அங்க யாராவது பழக்கம் உண்டா? எத்தனையோ பேர் பழக்கம் இருக்கு. ஓஹோ, எத்தனையோ பேர். என்ன வந்தா எப்படி கேட்கிற? ஏண்டி அதை கேட்கிறேன்னு கேளுங்க, அப்பதான் எனக்கு புத்தி வரும். நீ யாருடைய என்ன கட்டுப்படுத்துறதுக்கு கேளுங்க, அப்பதான் என் முட்டாள்தனத்துக்கு சரியான பாடம் கிடைக்கும். அள்ளி கொடுக்கிற கையை நினைச்சிருந்தேன், அது பலரை அள்ளி அடைக்கிற கைங்கிறது இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். மஞ்சள் நிறமேனி எனக்குத்தான் சொந்தம் நினைச்சிருந்தேன், அது பலருக்கு மஞ்சமா இருந்த கதை நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன யார் யாரோ என்னென்னவோ சொல்றாங்க, அதை பத்தி நான் கவலைப்பட்டதே கிடையாது. இந்த உலகத்துல லட்சக்கணக்கான தாய்மார்களை நான் பெற்றிருக்கேன், கோடிக்கணக்கான சகோதரிகளை அடைஞ்சிருக்கேன். ஆனா எனக்குள்ளது ஒரே ஒரு காதலி தான். அது யாரு? நானா? இவளா? ஏன் திகைக்கிறீங்க? இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நான் உண்மையை சொல்றேன், இந்த பெண்ணைய மனசால் நினைச்சது கூட கிடையாது. இந்த படத்தை பார்த்த பிறகு பைத்தியக்காரி கூட நீங்க சொல்றதை நம்ப மாட்டேன். ஏமையா, உயிர் இல்லாத படத்தை நம்புற, உயிருள்ள மனிதன் நம்ப மாட்டியா? உயிரோட நான் இருக்கிறதுனால தானே இந்த பிரச்சனை. அது இப்பவே பாத்துட்டேன். என்ன பண்ணுங்க? என்ன பைத்தியம்? எங்க அப்பா சொல்ல மீறி உங்களை விரும்பினதுக்கு எனக்கு இதுதான் முடிவு. என்ன பண்ணுங்க? என் வார்த்தை நம்பிக்கை இல்லையா? உங்க வார்த்தை என்ன? உங்களையும் நான் நம்ப தயாரான. என்ன விடுங்க. உனக்காக என் வாழ்க்கையை தயாரான என்னையும் நீ நம்பதில்லை. நாளை உங்களை நம்ப கையை நீட்டுங்க.
சந்தேகப்படவே மாட்டேன். என்னது ட்ரெய்லர் வரலையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் ஊருக்குள்ள ட்ரெய்லர் வந்ததை என் கண்ணால நான் பார்த்தேன். போய் சொல்றீங்க? அப்படியா? சந்தேகம். நான் மாடி அறைக்குள்ள இருந்தே பேசுறேன். இன்னும் கீழே போனேன். சரி சரி, உடனே எடுத்துட வேண்டியதானே? உடனே முடியாது. இன்னைக்கு ராத்திரி எடுத்துறேன். இந்த வீட்டுல எல்லாரும் படுத்துக்கிறதுக்கு 12 மணி ஆயிடும். அதுக்கு மேல யாருக்கும் தெரியாம எடுத்துறேன். சரி, நான் சொல்றத கவனமா கேளு. ட்ரெய்லருக்குள்ள இருக்கிற பாத்ரூம்ல ஒரு முகம் பாக்குற கண்ணாடி இருக்குது. அந்த கண்ணாடியினுடைய 4 ஸ்க்ரூவை எடுத்துட்டு அந்த கண்ணாடி அப்படியே வந்துடும். பின்னால இருக்கிற நகரத்துல ஒரு சின்ன துவாரம் இருக்குது. அந்த துவாரத்துக்குள்ள ஒரு கம்பியை விட்டு திருகுனா அந்த மூடியே திறந்துடும். அதுக்கு பின்னாலதான் அந்த சிலையே இருக்குது. சரிங்க, அப்படி எடுத்துறேன். காலையில உங்களை ஹோட்டல்ல வந்து பாக்குறேன். நான் இப்பவே லாலாராமுக்கு போன் பண்ணி ராத்திரியே வந்து பணத்தை வாங்கிக்கிறதா சொல்லிடுறேன். ஜாக்கிரதம்மா, போன் வச்சிடறேன். சாவி அது தெரியுது. அது எதுக்காக எடுத்தீங்க? பார்க்கலாம். இது என்ன அசட்டு தெரியும்? அப்பாவுக்கு தெரியுதா? அதுக்காகத்தான் பேசணும். சைரதுக்குள்ள போய் பேசின வெளியே கேட்காதுல்ல. நான் உங்களை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. இன்னைக்கு ஆசை தீர பேச போறேன். என்ன சிஸ்டர், நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்கீங்களே? இல்ல, சும்மா அப்படி பாக்குறேன். சும்மா அதாவது ட்ரெயிலருக்குள்ள வந்த உடனே பழைய ஞாபகம் தான் வந்துருச்சு. அந்த பழைய கதை இப்ப எதுக்கு? சுந்தர், என்னால உங்களை பார்க்காம இருக்கவே முடியாது. அதனால தினம் இங்கேயே சந்திப்போம். என்னது குடுக்கறதா கொண்டாங்க. எனக்கா? எனக்கு எதுக்கு? உங்க ஒருவன் தான் என் மனசுலயே பதிஞ்சிருக்கு. அப்புறம் எதுக்கு? தூங்கும்போது என்னையே பாத்துட்டு இருக்கியா? நான் தான் தூங்குறதே. தூங்காம இருந்தா உடம்பு என்ன ஆகுது? நான் தான் என்னை பத்தி கவலையே படலையே. ஏன்? ஒரு பெண்ணோட வாழ்க்கை பூர்ண பாதைடம் என்ன வேணுமோ
அதை பெற முடியாத நிலைமையில இருக்கேன். உனக்கு மட்டும்தான் அக்கறை, எனக்கு இல்லையா? என்ன? இந்த பொண்ணான மீனுக்கு கொத்து மேலத்தோட இந்த கையால தாலியை கட்டி கொத்து வைக்கவா? ஒட்டி வைக்க பொண்ணுக்கு பொட்டு வைக்கவா? பூவுக்கு ஆடை கட்டவா? பொண்ணுக்கு பொட்டு வைக்கவா? பூவுக்கு ஆடை கட்டவா? பொண்ணுக்கு பொட்டு வைக்கவா? இடையாடி நடிக்க அதை தேடி பிடிக்க வரவா? புது ஆடைகள் அஞ்சி எடுத்து வைத்து கொஞ்சி திருத்து வரவா? நூலில் அமைத்த இடையாடி நடிக்க அதை தேடி பிடிக்க வரவா? என்னென்னவோ சொல்லிடவோ, என்னென்னவோ சொல்லிடவோ, சொல்லாமல் சொல்லுவதில் சுவை இல்லையோ? சொல்லாமல் சொல்லுவதில் சுவை இல்லையோ? பொண்ணுக்கு பொட்டு வைக்கவா? பூவுக்கு ஆடை கட்டவா? பொண்ணுக்கு பொட்டு வைக்கவா? வண்ணப்புது மடியில் வந்து மயங்கி நின்று வண்டு உறங்கி விழவா? முழங்க மலராசி வழங்க மலராரம் சுமந்து வரவா? வண்ணப்புது மடியில் வந்து மயங்கி நின்று வண்டு உறங்கி விழவா? முழங்க மலராசி வழங்க மலராரம் சுமந்து வரவா? பாலாகவா, தேனாகவா, பாலாகவா, தேனாகவா, பாலாகி தேனாகி கலந்திடவா? பாலாகி தேனாகி கலந்திடவா? நான் பூவுக்கு ஆடை கட்டவா? பொண்ணுக்கு பிடிக்கவா? அதான தெரியல. இருங்க, நான் போய் போட்டுக்கு போன் பண்றேன். நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சது உங்க அப்பாவை தெரிஞ்சு தெரிஞ்ச என்ன ஏங்க அக்கறா கல்யாணம் நின்று போகுது. அதுக்காக ஒரு கொலையை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அதை மறைக்கிறது தப்பு இல்லையா? தப்புதான். நாளைக்கு யாராவது பாப்பாங்க சொல்லிடுவாங்க. பாடி பேசாம
மனிதா, என்ன முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? பயணிக்கியா? நானா? நான் ஒண்ணும் பயப்படலையே. இல்லையா? நம்ப முடியலையே. என்ன டாக்டர் சும்மா பயமுறுத்துறீங்க? மனிதா, திருட்டுத்தனமா காதல் பண்றவங்களும் திடீர்னு கொலைய பாக்குறவங்களும் இப்படித்தான். கொலையா? கொலையா? நான் ஒண்ணும் பார்க்கலையே. நீ பார்க்கல? நான் பார்த்தேன். ஒரு நாள் என் நண்பனை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க யாருமே இல்லை. எனக்கு ரொம்ப பயமா போச்சு. அங்க ஒரு பீரோ, அந்த பீரோவில் ஒரு கட்சி நீட்டிட்டு இருந்தது. என் நண்பனை ஏமாத்துறதுக்காக தான் ஒன்றிட்டு காணக்கும் சொல்லி பீரோ கதவை திறந்தேன். புத்தூர் ஒரு பணம் ஒண்ணு. என்னமோ கொலை விலங்கு. என்ன விஷயம்? தம்பி, ராமதாஸ் இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. உங்க வீட்டுல உங்களுக்கு சொந்தமான ட்ரெயிலர்ல உங்க வீடு தேடி வந்த ஒரு விருந்தாளி பணமா கிடக்கிற போது உங்களை நான் கேள்வி கேட்காம வேற யாரை கேட்க முடியும்? பேசி நீங்களும் வேளாங்கண்ணில இருந்து எப்ப திரும்பி வந்தீங்க? கொலை நடந்த அன்னைக்கு சாயந்தரம் வந்தாங்க. வேளாங்கண்ணிக்கு போகணும்னு அவங்களே சொன்னாங்களா இல்ல நீங்க வற்புறுத்துறீங்களா? அவங்க தான் சொன்னாங்க. ஃபேன்சியை பத்தி வேற யாராவது தெரியுமா? ஒரு நாள் அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு யாருக்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருந்தாங்க. என்ன பேசிட்டு இருந்தாலும் தெரியாதுங்க. அவங்க ரகசியமா பேசிட்டு இருந்தனால ஒண்ணுமே புரியல. ஃபேன்சி ரகசியம் பேசுற அளவுக்கு இந்த ஊர்ல அவளை யாருமே தெரியாது சார். உங்க குடும்பத்துக்கும் மிஸ்டர் ராமதாஸ் குடும்பத்துக்கும் எவ்வளவு நாள் தொடர்பு? நாங்க 2 பேரும் பாதிய நண்பர்கள். ஆனா 10 வருஷமா அவர் கோலாலம்பூர்லயே இருக்காரு சார். 5 வருஷத்துக்கு முன்னால நீங்களும் உங்க மனைவியும் கோலாலம்பூருக்கு போய் மாரிமுத்து வீட்டுல தங்கி இருந்தீங்களே, அதுவும் உண்மைதானே? மறந்து போச்சு. மறந்து போச்சா இல்ல மறைச்சிட்டீங்களா? இல்ல சார், மறந்துதான் போச்சு. உங்க குடும்பத்துக்கும் மிஸ்டர் மாரிமுத்து குடும்பத்துக்கும் ஒரு பெரிய தகராறு இருக்குங்கிற நான். நீங்க என்ன சொல்றீங்க? நிச்சயமா இல்லவே இல்லைன்னு சொல்றேன். உங்களுக்கெல்லாம் தெரியாட்டாலும் இங்க ஒருத்தருக்கு மட்டும் அது நிச்சயமா தெரியும். அது யார் தெரியுமா? அது யார் தெரியுமா? இல்ல இல்ல, நான் இல்ல. நீங்கள் யார் சொன்னது? ஏன் பயப்படுறீங்க? அப்போ நீங்க எதையோ மறைக்கிறீங்கன்னு சொல்றேன். இல்ல, நான் எதையும் மறைக்கல. எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். இவ சின்ன பொண்ணு, இவளை பயமுறுத்தாதீங்க. உங்க மகள சின்ன பொண்ணு? பாதி ராத்திரியில ட்ரெயிலர்ல ஒருத்தரோட காதலில பண்ணிருக்காங்க. இவங்களை சின்ன பொண்ணுன்னு சொல்றீங்களா? எங்க சார்? எங்க? எப்ப சார்? ட்ரெயிலர்ல டூர் போனீங்களே அப்போ. 404 சுந்தரத்தை கூப்பிடு. இவர்தானே உங்க வருங்கால மருமக? ஆமா. பிரான்சி தன் தம்பிக்கு உங்க பெண்ணை கேட்டாங்களா? ஆமா. பிரான்சி உயிரோடு இருந்தா வனிதா தனக்கு கிடைக்க மாட்டான்னு சுந்தரமே இந்த கொலையை செய்திருக்கலாம் இல்ல? இல்ல இல்ல, அப்படி ஒரு நிலைமை சுந்தருக்கு வந்ததே கிடையாது. வனிதாவே எனக்கு கிடைக்கல. நானும் அதுக்காக நான் வாழ்க்கையை வெறுத்து சன்னியாசியா போகிறவன் இல்ல. அதனால பிரான்சி கொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. குற்றவாளி குற்றத்தை உடனே ஒத்துக்கொள்வான்னு நாங்களும் எதிர்பார்க்கிறதே இல்லை. இப்போ ஒரு ஆதாரமே நான் உங்களுக்கு காட்ட போறேன். கொலை நடந்த இடத்துல ஒரு பொருள் கிடந்தது. அது கொலைகாரனுடையதான் இருக்கலாம், வேறு யாருடையதான் இருக்கலாம். அதை பார்த்த உடனே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். யாருடையது தெரியாது. இது யாருடையது தெரியவே தெரியாது. இது யாருடையது? தெரியாது. ஹலோ ஆர்பரா, தயவுசெய்து பர்மாவில இருந்து கப்பல் கான்ட்ராக்டர் பஞ்சாஷ்டம்ங்கிறவரு வந்திருக்காருன்னு சொல்ல முடியுமா? போன கப்பல்ல பஞ்சாஷ்டம் பிள்ளை. ஆமா ஆமா, பார்த்து சொல்றீங்களா? தேங்க்யூ சார். சீக்கிரம் சார் வந்துட்டாரா? போன கப்பல்லையா? ஹோட்டல் சிங்காராவா? அங்க பர்மாவில இருந்து பஞ்சாஷ்டம் பிள்ளைங்க வந்திருக்காங்களா? இல்லையா? ஓ தேங்க்யூ.
ஹலோ, பேங்கர் ராமதாஸ் வீடுங்களா அது? அங்க கோலாலம்பூர் மாரிமுத்து வந்திருக்கிறாரா? வந்திருக்காருங்க. ஆனா இப்ப இங்க இல்ல. அவர் மனைவி கொலை சம்பந்தமா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காருங்க. ஆஹா, சரி. அவர் வந்த உடனே தேவி லாட்ஜ் ரூம் நம்பர் 7 போன் பண்ண சொல்றீங்களா? சொல்றேன். உங்க பேரு? பஞ்சாட்சரம்னு சொல்லுங்க. சரி. கொலை விஷயமாக துப்பு கிடைத்துள்ளது. கொலை நடந்த இடத்திலே கிடந்த ஒரு பாக்கெட் வாட்ச் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த வாட்சுக்கு பின்னால் பஞ்சு என்ற எழுத்தும் பொறிக்கப்பட்டுள்ளது. இது கொலைகாரனுக்கு சொந்தமான பொருளாக இருக்கலாம் என்று போலீசாரால் சந்தேகித்து வாட்சுக்குரியவனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன்ப்பா. ஆமா, நீங்க எப்ப வந்தீங்க? நேத்து கப்பல்ல தான் வந்தேன். ரொம்ப அசதியா இருந்ததுனால இங்கேயே ரூம் எடுத்து தங்கிட்டேன். இப்ப உன்னை பார்க்கத்தான் புறப்பட்டு இருக்கிறேன். அப்படியா? மணி என்னாச்சுப்பா? 9 இருக்கும். ஏன்பா எப்பவுமே டயத்தை சரியா சொல்லுவீங்களே, இப்ப என்ன எப்படி? டைம் சரியில்லையா? நீங்க சரியில்லையா? என்னுடைய பாக்கெட் வாட்ச் பறி போயிடுச்சப்பா. எங்க எங்க பறி போச்சு? கொலை செய்ய போனீங்களே, அங்க பறி போச்சா? சுந்தரம், பேப்பர்ல வந்திருக்கிற செய்தியை படிச்சுட்டு என்ன சந்தேகப்படாதப்பா. சத்தியமா அந்த கொலையை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அப்பா, எனக்கெல்லாம் தெரியும். எந்த கப்பல்ல எந்த செய்தியில மദ്രാஸுக்கு வந்தீங்க நான் சொல்லட்டுமா? உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம். ஆனா எனக்கு இந்த கொலைக்கு சம்பந்தமே இல்லை. 100க்கு 100 உண்மை. சுந்தரம், இந்தியாவில் நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காகத்தான், உனக்காகத்தான் பல லட்சம் ரூபாய்களை பர்மாவில இருந்து தவறான வழியில கொண்டு வர நான் முயற்சி செய்தோம்ப்பா. நான் அந்த பணத்தை ஏத்துக்கேன்னு நினைச்சீங்களா? உண்மை தெரிஞ்சா தானே நீ ஏத்துக்க மாட்டேன். அந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காகத்தான் பணம் என் கைக்கு வர்ற வரையில உன்னை பார்க்க வேண்டாம் நான் இங்கே தங்கிட்டேன். பணம் கைக்கு வந்தாச்சா? ஆபத்து தான்ப்பா என் தலைக்கு வந்துருச்சு. பணம் சில ரூபத்துல ட்ரெயிலர்ல இருந்தது. எனக்கும் ஃபேன்சிக்கு தான் தெரியும். அந்த சிலை எடுத்து என்கிட்ட கொடுக்கறதுக்காக தான் ஃபேன்சி இந்தியாவுக்கே வந்தா. ஆனா சில ட்ரெயிலருக்குள்ள எந்த இடத்துல இருந்ததுன்றது எனக்கு தான் தெரியும். அந்த விவரங்களை எல்லாம் ஃபேன்சிக்கு போன்ல சொன்னேன். சொல்லி முடிச்சுட்டு திரும்பி பாக்குறேன், அத்தனையும் கேட்டுக்கிட்டு இங்க ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான். யார் நீ நான் கேட்கறதுக்குள்ள என் தலையில ஓங்கி அடிச்சுட்டாப்பா. அவ்வளவுதான், நான் மயக்கமாயிட்டேன். மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு பாக்குறேன், என் பாக்கெட் வாட்ச காணப்பா. அதுக்கப்புறம் ஃபேன்சியினுடைய கொலை செய்தி. அதுல இருந்து அடுக்கடுக்கா நான் அதிர்ச்சிகளை தான்ப்பா தாங்கிட்டு இருக்கேன். சுந்தரம், சத்தியமா சொல்றேன், இதுதான் உண்மை. உண்மையில ஆணையா சொல்றப்பா, இதுதான் உண்மை, என்ன நம்பு. அப்பா, நீங்க சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா என் உயிரை கொடுத்தாவது உங்களை கண்டிப்பா காப்பாற்றி தீர்வேன். உண்மை உண்மை உண்மை. என் தலையில அடிச்சவன் தான் என் பாக்கெட் வாட்சியை திருடி இருக்கணும். அவன் தான் சிலை எடுக்கிறதுக்காக ட்ரெயிலருக்கும் போயிருக்கணும். அதே நேரத்துல ஃபேன்சி ட்ரெயிலருக்கு வந்திருக்கணும். ஃபேன்சியை கொலை செய்த சிலையோட தப்ப முடியும்ன்ற நிலைமை அவருக்கு ஏற்பட்டிருக்கும். ஃபேன்சி அவன் தான் கொலை செய்திருக்கணும். ஆனா சந்தேகம் அவன் பேர்ல வரக்கூடாதுன்றதுக்காக பாக்கெட் வாட்ச் அங்க போட்டு பையன் என் பேர்ல திருப்பி விட்டுட்டான். அப்போ உங்களுக்கு அவன் தெரியாதா? லாலாராம் மனசு வச்சான்னா அவன் யாருங்கிறது நமக்கு சுலபமா தெரியும். யார் அந்த லாலாராம்? அவன் தான்ப்பா சட்ட விரோதமா அந்த வியாபாரத்தையே செஞ்சுட்டு இருக்கிறவன். சிலையை திருடுறவன் சிலையை லாலாராம் கிட்ட கொண்டு போய் கொடுத்தாதான் பணத்தை வாங்க முடியும். இன்னொரு விஷயம், அந்த லாலாராம சட்ட ரீதியா சந்திக்க முடியாது, சாமர்த்தியமா தான் சந்திக்க முடியும். இல்ல, யாரா கோலாலம்பூர் மாரிமுத்தா போன் பண்ணாரு. 2 நிமிஷத்துல வந்து உங்களை பார்க்கதா சொல்ல சொன்னாரு. சரி, இப்போ ஏப்பா உங்க பாக்கெட் பார்த்து இந்த மாரிமுத்து பார்த்துருக்கானா? பார்த்திருக்கான்னு தான் நினைக்கிறேன். அப்ப ஒரு ஆபத்து தான் உங்களை தேடி வருது. பயப்படாங்க, நான் மறுபடியும் இருக்கேன். எப்பவும் போது பேசுங்க, நான் இருக்க தெரிய வேண்டாம். சரிம்மா. தீர்த்த மரத்தையே கூறு பார்த்துட்டியா? உனக்கு துணையா வந்து என் மனைவியே தீர்த்து கட்டிட்டியா? பைத்தியக்காரத்தனமா பேசாது. துணைக்கு கூட வந்தவன நான் ஏன் கொலை செய்யலாம்? உண்மை தெரிஞ்சவங்களை ஒழிச்சு கட்டிட்டா தொல்லையே இருக்காதுங்கிற பெரிய ராஜதந்திரம். அப்படி பார்த்தா முதல்ல ஒன்னத்தான் நான் ஒழிச்சு கட்டணும். செய்ய மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். அது உன்னால முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். லட்சக்கணக்கான பணம் இருக்குங்க திமிர்ல நீ பேசுற. ஒரு நொடியில
உன்னை போலீஸ்ல பிடிச்சு தள்ளக்கூடிய ஆதாரத்தோட தான் இங்க வந்திருக்கிறேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? எஸ், இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங். தேவிராஜ்ல இருந்து சுந்தரம் பேசுறேன். மிஸ்டர் மாரிமுத்து, கொலை செய்தது யாருன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க. வாங்க. சுந்தரம், என்னப்பா இது? பேசாமங்கப்பா. குற்றம் செய்யறவங்க யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிக்க வேண்டியதுதான். மிஸ்டர் மாரிமுத்து சொல்லுங்க. கமான். ஓஹோ, பஞ்சாயத்துக்கு எங்க இருந்துடா இவ்வளவு துணிச்சல் வந்துச்சுன்னு இல்ல பார்த்தேன். இப்போது மருந்து சேர்ந்து நாடகமா நடிக்கிறீங்க. தம்பி சுந்தரம், நீ வனிதா அடையறதுக்கும் உங்க அப்பா பணத்தை அடையறதுக்கும் என் மனைவி இடைஞ்சலா இருந்தான்னு நினைச்சு நீங்க 2 பேரும் அவளை கொலை பண்ணிட்டீங்கன்னு சொல்றேன். ஆமா, செய்தோம். சும்மாங்கப்பா. என்ன செய்ய போற? என்ன செய்வனா? உங்க 2 பேரையும் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து. சும்மா பேசிக்கிட்டே இருக்க. போன் பண்ணு போலீஸுக்கு. இல்ல இங்க இருந்து போ. போறியா இல்லையா? வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. ஃபேன்சி கொலை சம்பந்தமா ஒரு பாக்கெட் கிளியா கிடைச்சதில்ல. அது சொந்தக்காரர் தான், பேர் பஞ்சாயத்து. இன்ஸ்பெக்டர், இவன் பஞ்சாயத்து மகன். இவன் கொலையில சம்பந்தப்பட்ட விடாதீங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும். இவர் ஏற்கனவே விசாரிக்கப்பட்டிருக்கார். கொண்டு போங்க. பயப்படாதீங்க. நியாயம் நம்ம பக்கம் இருக்கிற வரைக்கும் எந்த ஆபத்தும் வராது. கங்க்ராச்சுலேஷன். வணக்கம். ஜெயமான். இந்த ஆளு உங்களை தேடி வந்துட்டு இருக்கான். மணிய வந்து மாட்டேங்கிட்டான். இவனை இங்கேயே கூட்டிட்டு வா. இருங்க, கூட்டிட்டு வந்துடுறேன். நமஸ்தே, நமஸ்தே. உட்காருங்க. பரவாயில்ல பரவாயில்ல. என்ன விஷயம்? எல்லாம் நம்ம பிசினஸ் விஷயம் தான். பிசினஸ் விஷயமா? ஏதாவது பணம் வேணுமா? வட்டிக்கு? நான் வட்டிக்கு பணம் வாங்க வரல. மலையாவில இருந்து சில விஷயமா அதுக்கப்புறம். நமக்கு அந்த பழக்கம் இல்ல. எனக்கு அந்த பழக்கம் இல்ல. எந்த பழக்கம்? இதுல இருந்தே தெரியுது உங்களுக்கு பழக்கம் இருக்கு. எங்கிட்டயும் பேசுவாங்க. உங்க தான் சில விஷயமா பேசணும். பணம் நம்ம ஆள் தானா? ஆமா. நான் ரகசியமா எப்பவும் பேசுவேன்ல, அந்த இடத்துல போய் பேசலாம். போலாமா? ஓ,
ஐயோ சொல்லு, ராமதாஸ் வீட்டு ட்ரெயில இருந்து தேடிட்டு வந்த சிலையை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தது யார்? பேங்கர் ராமதாஸ் மகன் பண்ணிதான் அந்த சிலையை கொண்டாந்து கொடுத்துட்டு என்கிட்ட பணம் வாங்கிட்டு போனா. இந்த நேரத்திலயா? ஆச்சரியமா இருக்கா இல்ல அச்சமா இருக்கா? ரெண்டும் தான். ஆனா சந்தோஷமும் சேர்ந்துருக்கு. சந்தோஷம் என்னை பார்த்ததுனால ஏற்பட்டிருக்கலாம். அச்சம் எதுக்காக? அது நாம சந்திக்க கூடாதுன்னு அப்பா போட்ட நிபந்தனைனால. அந்த நிபந்தனையை மீறி நான் வந்திருக்கேன்னா என்னை பத்தி என்ன நினைக்கிறேன்? என் மேல இருக்கிற அன்புனால எதையும் செய்யும் உறுதி உள்ள உங்ககிட்ட இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அப்போ அந்த உறுதி எனக்கு மட்டும் தானா? ஏன் எனக்கு கூடத்தா? அது சரி, எனக்கு அவமானம் ஏற்படுறதா இருந்தா? என் உயிரை கொடுத்தாவது உங்க மானத்தை காப்பாத்துவேன். நீ உயிரை கொடுக்க வேண்டாம், உண்மை சொன்னா போதும். என்ன சொல்றீங்க? புரியல. அன்னைக்கு ராத்திரி மறுபடியும் டெய்லருக்கு ஏன் போனேன்? எப்பா? ஓஹோ, நீ டெய்லருக்கு போகவே இல்லை? இல்ல. மணியா, நீ சரியா எடுக்கவே இல்லை? இல்லையே. என் முகத்தை பார்த்துடு. அதை லாலாராமுக்கு கொடுத்து பணம் வாங்கியா இல்லையா? இல்ல இல்ல இல்ல. மணியா, உண்மை சிவப்பதே இல்லையா? ஐயோ, நான் செய்யாத குற்றத்தை என் மேல சுமத்தி என்னையே சித்திரவதை செய்றீங்க. மனிதா, உங்க சேர்ந்து உண்மை எப்படி வர வைக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும். உண்மை சொல்ல போறியா இல்லையா? கடைசி முறையா கேட்கிறேன், சொல்ல போறியா இல்லையா? பேச மாட்டேன். எனக்கு எதுவுமே தெரியாது. தெரியாது 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 தெரியாது. வேண்டாம் வேண்டாம், நான் சொல்றதை கேளுங்க. வேண்டாம் வேண்டாம். ஐயோ, என்ன வேணும் நான் கொண்டுடுங்க. நீங்க திட்டப்படுறதை என்னால பார்த்துக்க முடியாது. உன்னை போய் நம்பினே, அதுக்கு எனக்கு சரியான தண்டனை இதுதான். நிறுத்துங்க நிறுத்துங்க, சொல்லிடுறேன், உண்மையை சொல்லிடுறேன். நான் தான் சிலையை கொண்டு போய் கொடுத்தேன். முன்னாலே சொல்லியிருக்கலாம். மனிதா, நம்புறேன். ஆமா, எப்படி போன? ஏன் போன? யார் உன்னை அழைச்சிட்டு போங்க? ஏமாட்டா, ட்ரெயின்ல இந்த சிலை இருந்தது உனக்கு எப்படி தெரியும்? மனிதா, 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 என்ன மலையாக்காரன்னு நினைக்காது. மர்ம மனிதன், இந்த ஊர்லயே நான் எதையும் செய்ய முடியும். இதா, நான் முரடனா மாறுறதுக்கு முன்ன வேலை எப்படி கிடைச்சதுங்கிற விவரத்தை எனக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. மறைக்காது. சுந்தரம் தன்னைத்தானே அடிச்சுக்கிட்ட போ சிலையை பற்றிய உண்மையை
அவங்கிட்ட சொல்றதா சொன்னியே, இப்ப அதை என்கிட்ட சொல்லு. இல்ல அவன் இங்க கொண்டு வந்து உன் கண் முன்னாலேயே சித்திரவதை செஞ்சு கொன்னுடுவேன். சொல்லு சொல்லு சொல்லு. ஒரு நாள் சுந்தரம் நானும் ட்ரெயிலர்ல சந்திச்ச போதுதான் பிரான்சியோட பிணத்தை பார்க்க நேர்ந்தது. அங்க இருந்தா பழி எங்க மேல விழுந்துடுமேனு பயந்து உடனே புறத்து போய்க்க நேர்ந்தது. வீட்டுக்கு வந்த பிறகுதான் சுந்தரோட போட்டோவை அங்கேயே விட்டுட்டாங்கிற ஞாபகம் எனக்கு வந்தது. அது போலீஸ் கையில கிடைச்சா பழி அவர் மேல வந்துடுமேன்னு நினைச்சு அந்த போட்டோ எடுக்கிறதுக்காகத்தான் மறுபடியும் ட்ரெயிலருக்கு போனேன். காதலும் இங்க கல்யாட்டம் நடத்தினத கண்ணால பார்த்தவன். அது மட்டுமல்ல, உங்க காதலுக்கு இடைஞ்சலா இருந்த அந்த பிரான்ஸை கொன்னவனும் சுந்தரம் தான். எல்லாத்தையும் அங்கிருந்து பார்த்துக்கிட்டு தான் நாங்க இங்க வரவே இல்லை. அப்படின்னா அந்த போட்டோ இங்க எப்படி வந்தது? எதுக்காக இந்த ராத்திரி இங்க வந்த? கொலை செஞ்ச சுந்தரம் தான். அதை மறக்க நீ ஏதோ சொல்ற. இப்பவே இந்த போட்டோ விட்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் கையெழுத்து போகிறேன். நீ எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? என்ன செய்யணும் சொல்லுங்க. நாளை காலையில 9 மணிக்கு நீ என்ன தனியா இலியஸ் பீச்சில் சந்திக்கணும். உன்னை என்னையும் தவிர இந்த விஷயம் வேறு யாருக்குமே தெரியக்கூடாது. தெரிஞ்சது உன் காதலம் கொலகாரன், அதுக்கு ஆதாரம். சரி, சந்திக்கிறேன். மறுநாள் அவனை போய் பார்த்தியா? பார்த்தேன். என்கிட்ட ஒரு சிலையை கொடுத்து இதை கொண்டு போய் இந்த விலாசத்துல கொடு, பணம் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வான்னு சொன்னான். நானும் அவன் சொன்னபடியே பணத்தை வாங்கிட்டு வந்து அவன்கிட்ட கொடுத்துட்டேன். அம்மையாருன்னு சொல்லு. எனக்கு பேர் தெரியாது, ஆளை பார்த்து அடையாளம் சொல்ல முடியாது. போய் சொல்றேன். உனக்கு தெரியும். சுந்தரத்துக்கிட்ட தான் உண்மை சொல்லணும்னு நினைக்கிற. என்கிட்ட சொல்லு. ஐயோ, சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரியாதுங்க. போய் சொல்ற. என்கிட்ட சொல்லு. சொல்லு சொல்லு. ராமதாஸ் பொண்ணு வனிதா இல்ல, அவளை நம்ம மலையில மாறிவிட்டு ட்ரெயிலர்ல கிடத்தி மகாபலிபுரம் ரோட்ல கொண்டு போயிட்டு இருக்கிறான். ஆமா, என்ன பத்தின ரகசியத்தை அவங்ககிட்ட சொல்லிட்டா. சரி சரி, இங்கே எங்க பறந்துட்டீங்க? என் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு ஆபத்தான், போய் பார்த்து வந்துடுறேன். ஏன் போய் சொல்றீங்க? அந்த ஆள் சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். எங்க போறீங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். தாலி கட்டின புருஷன் தவறான வழியில போறாருன்னு தெரிஞ்சு அதை தடுக்க நினைக்கிறது தேவையில்லாத விஷயமா? புருஷனோட நிலைமை தெரியாம பேசாது. நான் பிரான்சியை கொலை பண்ண விஷயம் வனிதாவுக்கு தெரியும். இப்ப வனிதாவும் பிரான்சின் புருஷ கையில மாட்டிக்கிட்டு கொஞ்சம் தாமதமானாலும் என் உயிருக்கே ஆபத்து. என்ன நீங்க கொலை செஞ்சிட்டீங்களா? எஸ், பிரான்சியை கொன்னது உண்மை, வனிதாவை கொல்ல போறது உண்மை. வேண்டாங்க, வேண்டாம். ஒரு கொலையை மறைக்கிறதுக்கு இன்னொரு கொலையை செஞ்சிடாதீங்க. அப்படின்னா என் தூக்கு மேடைக்கு போய் சொல்றியா? தூக்கு மேடைக்கு நீங்க போக வேண்டாம். குற்றத்தை ஏத்துக்கிட்டு உங்களுக்கு பதிலா நானே போறேன். அப்படியே நீ ஒத்துக்கிட்டாலும் வனிதா அந்த ரகசியத்தை சொல்லிட்டானா என்னை யாரும் காப்பாற்ற முடியாது. அவன் அந்த ரகசியத்தை சொல்லாம இருக்கணும்னா அவனை நான் கொன்னே தீரணும். நில்லுங்க. வனிதாவை கொண்டுட்டா மட்டும் நீங்க மட்டும் தப்பிச்சிடலாம் நினைக்காதீங்க. இப்ப அந்த ரகசியம் எனக்கும் தெரிஞ்சு போச்சு. என்ன? அப்ப என்ன நீ காட்டி கொடுக்க தயாராயிட்டியா?
அப்படித்தான் உங்களை திருத்த முடியும். அதை செய்துட்டு நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுறேன். காலா, ஏன் 2 தப்பு பண்ற? 1 என காட்டி கொடுக்கிறது, 2 இந்த உலகத்தை விட்டே போறது. ஒரே தப்புல உயிரை விட்டுடு, எல்லாம் சரியா போயிடுக்கலாம். நல்ல வேலை செஞ்சீங்க. சரி வா. ஏசாதீங்கப்பா, போடுங்கப்பா. இதுதான் தேவை. யார் வேணும்? பாசா மெதுவா உள்ள மெதுவா. யார் நீ? என்ன மேம் சுத்த இடியட்டா இருக்கு. நீ தான் ஆலனுக்கு வத்தன்னு இப்படி பேசுறியே. இன்னம் நான் பொண்ணு நான் சும்மா சும்மா பார்க்காதே. இன்னம் நான் பொண்ணு நான் சும்மா சும்மா பார்க்காதே. இன்னம் நான் பொண்ணு நான் சும்மா சும்மா பார்க்காதே. பார்த்ததும் ஐஸ் மாதிரி ஆவுதா, மனசு ஆவுதா. வயசு பொன்னிடம் நைசு பண்ணவும் தாவுதா, மனசு தாவுதா. சைத்த பார்த்ததும் ஐஸ் மாதிரி ஆவுதா, மனசு ஆவுதா. தள்ளி வயசு பொன்னிடம் நைசு பண்ணவும் தாவுதா, மனசு தாவுதா. Like you, dingiri dollars. Innam nan, ponnu nan, chumma chumma paakade. Innam nan, ponnu nan, chumma chumma paakade. ஜல்லிக்கு ஜல்லி கேள்விக்கு கேள்வி பாத்துக்கோ, நல்லா பாத்துக்கோ. ஸ்டாருக்கு ஸ்டாரு நேருக்கு நேரு சேர்த்துக்கோ, என்ன சேர்த்துக்கோ. ஜல்லிக்கு ஜல்லி கேள்விக்கு கேள்வி பாத்துக்கோ, நல்லா பாத்துக்கோ. You got me. ஸ்டாருக்கு ஸ்டாரு நேருக்கு நேரு சேர்த்துக்கோ, என்ன சேர்த்துக்கோ. My dear, you can't leave it. Dingiri dollars. Inna man, ponnu nan, chumma chumma paakade. Inna man, ponnu nan, chumma chumma paakade. மேடம் மேடம், என்னது என்னது? What? Danger. ஐயோ மேடம், எப்படியாவது பெண்ணுடைய உயிரை காப்பாத்தி, இதனால எனக்கு 10 லட்சம் கிடைக்க வேண்டியிருக்கு. I see. ஏன்னா நிக்கிற? போ man, போ. Don't touch. நான் ட்ரெஸ் மாற்றி வந்துடுறேன். மேடம்,
என்ன பண்றீங்க? சீக்கிரம் சீக்கிரம் போயிடும். துப்பாக்கிக்கு ரத்தம் வரி பிடிச்சிருந்தா அது முதல் ஏன் ரத்தத்தை பிடிக்கட்டும்? என்ன சொல்லு, என்ன கொண்டு உங்களை சாக விட மாட்டேன். விளையாட்டு துப்பாக்கின்னு நினைச்சியா? அவ்வளவு தைரியமா அவனுக்கு? ஓலஞ்சி போ, விட்டு போ. உங்களை தனியா விட்டுட்டா போ. எங்க ஓட பாக்குற? என் உண்மையெல்லாம் அந்த மணியகாரன் சொல்லிட்டேன். இல்ல, நான் எதுவுமே சொல்லல. நீ உயோக யாரு ட்ரெயிலர்ல இருந்து சிலையை திருடுனியே, சிலையின் சொந்தக்காரன் நான் தான். என் மனைவி சாந்தியை கொலை செஞ்ச கொலைகாரன் நீதான் எனக்கு நல்லா தெரியும். ஓ மனைவியை மட்டுமல்ல, என் கொள்கைக்கு விரோதமான அந்த என் மனைவி இப்பதான் கொலை செஞ்சு இங்க வந்திருக்கேன். ஓரெல்லாம் போகட்டும், சிலையில கிடைச்ச பணத்துல பாதி என்கிட்ட கொடுத்துடு. இவட கொலை பண்ணிட்டு எங்கேயாவது போயிடும். கொடுக்கலன்னா இவளை அழைச்சுக்கிட்டு போய் போலீஸ்ல எல்லா உண்மையிலையும் சொல்ல வச்சு உன்னை பிடிச்சு கொடுத்துருவேன். அப்படின்னா உனக்கு பாதி கொடுத்துட வேண்டியதான். என் ரகசியங்களை தெரிஞ்சவங்க எல்லாருமே ஒழிஞ்சிட்டாங்க. நீ ஒழிச்சுத்தான் பாக்கி. நீ ஒழிஞ்சு போ. கொலை பண்ணி ட்ரெயினர் என்று சிறிய திருடமை வந்தான் சார். கோலாலம்பூர் மாரிமுத்து கொலை செய்தவனே வந்தான். அது மட்டுமல்ல, அவனுடைய மனைவியையும் கொலை செய்து ஓடி வந்துட்டான். அவனை பிடிக்கத்தான் நாங்க வந்தோம். சுந்தரம், நீங்க அன்னைக்கு போன் பண்ண உடனே லாலாராமை அவனுடைய கூட்டத்தை கைது பண்ணிட்டோம். நீங்க சுங்க இலாக்கா அதிகாரியா இருந்து எங்களுக்கு பல வகையில உதவி செய்திருக்கீங்க. நாங்க உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டோம். இந்த கூட்டத்தை பிடிக்கத்தான் பர்மாவிலேருந்து சிங்கப்பூர் போய் மெட்ராஸுக்கு வந்தேன். இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க உள்ள இருக்காங்க. காதல் வாகனம்
வந்த வேலை நல்ல வேலை, நல்ல முகூர்த்த வேலையும் கூட. ஆமா டாக்டர். அதனாலதான் வனிதாவுக்கு மணி மாதிரி மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. முந்தி வனிதா தனியா இந்த வண்டியில போனப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு. இப்ப 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போறாங்க. ஓஹோன்னு இருக்க போறாங்க டாக்டர், ஓஹோன்னு இருக்க போறாங்க. முந்தி நாங்கெல்லாம் கூட சேர்ந்து சுத்தலாம், இப்போ சந்தோஷமா வழி அனுப்புறோம். வணக்கம் என் வணக்கம், சிங்கார வாகனமே, உல்லாசமாக ஊர்வலம் போகும் காதல் வாகனமே, உனக்கும் வணக்கம் என் வணக்கம்.